Hi friends, welcome to Poriyalanin Payanam. Next நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் வித் ரேஷியோஸ். சரிங்களா, இந்த ரேஷியோஸ் டாப்பிக்கில் நம்மளுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா வந்து இனிஷியலாக நான் சொல்கிறேன். பேசிக்காக இப்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு கார், அதாவது எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி, ஓகேங்களா. ஏ அண்ட் பி வந்து ஒரு ரெண்டு கார் போயிட்டுருக்கு. ரெண்டு கார் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில், ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் D1 டிஸ்டன்ஸ் அதே போல் D2 டிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ணுது. ஓகேங்களா, க்ராஸ் பண்ணும் போது இதோட ஸ்பீட் என்னவாக இருக்கும் அப்படின்னா N1, எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஓகேங்களா, N2. இது போல் நம்மளுக்கு ஒரு கார் T1 அண்ட் T2 டைம் பீரியடில் D1 D2 டிஸ்டன்ஸை N1 அண்ட் N2 ஸ்பீடில் கிடக்குது. சரிங்களா, கிடக்கும் போது இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அவங்க ஸ்பீட் ரேஷியோஸ் கேட்கலாம். ஓகேங்களா, அதே போல் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கவரிங், ஓகேங்களா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிச்சு அப்படின்ற ரேஷியோஸ் கேட்கலாம். அதே போல் இந்த ரெண்டு காருக்கு இடைப்பட்ட அந்த டைம் பீரியட், ஓகேங்களா, இவ்வளோ டிஸ்டன்ஸ் இவ்வளோ ஸ்பீடில் போகும்போது அது எவ்வளோ டைம் பீரியடில் அது கடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காருக்கும் இடைப்பட்ட அந்த ரேஷியோஸ் கேட்கலாம். சரிங்களா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பீட் ரேஷியோஸ், ஓகேங்களா, ரெண்டு காருக்கு இடைப்பட்டது இல்லை ரெண்டு பர்சன் இல்லை சம்திங்ஸ், ஓகேங்களா, இருக்கிறது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த ஸ்பீடோட ரேஷியோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது மோரார்லெஸ் 1 or 3 டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போது நம்மளுக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பீட் ரேஷியோஸில் நம்மளுக்கு வந்திருக்கு. சரிங்களா, இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, வாங்க ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், எ ட்ரக் கவர்ஸ் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 550 meter in 1 minute, whereas a bus covers a distance of 33 km in 3/4 hours. Then the ratio of their speeds. அதாவது கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ரேஷியோ, அந்த ஸ்பீடோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரக்கோட ஸ்பீட் ரேஷியோ அதே போல் பஸ்ஸோட ஸ்பீட் ரேஷியோ. சரிங்களா, இதுதான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டுக்கிறது. டைரெக்டாகவே நம்மளுக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலாஸ் தெரியும். என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும். டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ட்ரக்குக்கு 550 மீட்டர், ஓகேங்களா, 50 மீட்டர் டிவைடட் பை 1 minute, ஓகேங்களா, டிவைடட் பை 1 minute, ஓகேங்களா, கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 1 minute நம்ம எப்போயுமே என்ன பண்ணியிருப்போம், கிலோமீட்டர் பர் ஹவரில் எல்லாத்தையுமே வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம். கரெக்டாக இதை டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம். இப்போது மீட்டரு கிலோமீட்டராக மாற்றணும் அப்படின்னா டிவைடட் பை 1000, கரெக்டுங்களா. அதே போல் மினிட்டை நம்ம ஹவராக கன்வெர்ட் பண்ணும்போது டிவைடட் பை 60. ஸோ நம்மளுக்கு மேலே வரப்போகுது. கரெக்டுங்களா, உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி, 1000, 100 கிடையாது, 1000, 20 கேன்சல், ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் 30க்கு 0, 3, 33 டிவைடட் பை 10. ஸோ 33 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸ்பீட் ஆஃப் ட்ரக். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பஸ் வந்து இருக்குது. பஸ்ஸுக்கான ஸ்பீடும் டேரெக்டாக நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். பஸ் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 33 கிலோமீட்டர் டிவைடட் பை ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா 3/4, ஓகேங்களா. அப்போது ரிமைனிங் இருக்கக்கூடியது 3, 3, 11, ஸோ 44 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து கிடைச்சிருக்கு. அதனால் இப்போ டேரெக்டாக வந்து நம்ம அதோட ரேஷியோஸ் எழுதிக்கலாம். ட்ரக் அண்ட் பஸ் ஈக்குவல் டு ட்ரக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா 33, பஸ்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 44. இப்போ நம்ம 11th டேபிளில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 times அண்ட் 4 times. ஓகேங்களா, அப்போது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஷின், 3 cars travel distance in ratio of 1:2:3. If the ratio of time of travel is 3:2:1, then the ratio of their speed is. அதாவது அவங்க 3 கார் சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க, அதோட டைமோட ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, கொடுத்துட்டு அவங்க ஸ்பீடோட ரேஷியோஸ் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, டைரக்ட் ஆன்சர் நம்மளுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது நம்ம அவங்களுக்கு கேட்டிருக்கிறது ஸ்பீடோட ரேஷியோ. இப்போ எக்ஸாம்பிள் 3 கார் ஏ அண்ட்
பிசி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம டைரெக்டாகவே எழுதிக்கலாம். இப்போ ஏ காரோட ஸ்பீடு தெரியணும் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் டிவைடட் பை அதோட டைம் டிஏன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அதே போல் டிபி டிவைடட் பை டிபி, டிசி டிவைடட் பை டிசி. ஓகேங்களா? இப்போ ரெண்டுத்தோட ரேஷியோஸும் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ டைரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1:2:3 divided by 3:2 divided by 1. ஓகேங்களா? இது நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6th டேபிள் எல்சிஎம் எடுப்போம். அப்போது 2 times 3 times so 6, இது வந்து 6 times 6. ஓகேங்களா? இப்போ 2 டேபிளை கேன்சல் பண்ணும்போது 1:2:9. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். A train starts from A at 7 a.m. towards B with a speed of 50 km per hour. Another train starts from B at 8 a.m. with a speed of 60 km per hour towards A. Both of them meet at 10 a.m. at C. The ratio of that distance AC to BC is. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஷினில் இருக்கிறத நம்ம டயக்ராமேட்டிக் மீனையும் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணலாம். அவங்க அட் பாயிண்ட் ஏன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அட் பாயிண்ட் ஏ, அட் பாயிண்ட் ஏ, அட் பாயிண்ட் பி, அட் பாயிண்ட் சி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஏ இடத்துலேருந்து ஒரு ட்ரெயின் கிளம்புது. எத்தனை மணிக்கு அப்படின்னா 7 AM, 7 AM கிளம்பியிருக்கு. ஓகேங்களா? அதே போல் பியிலிருந்து ஒரு ட்ரெயின் வந்து ஆப்போசிட் டு ஏவை நோக்கி வரப்போகுது. அது எத்தனை மணிக்கு வருது அப்படின்னா 8 AM வந்து அது வந்து கிளம்புது. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து 10 AM அட் சி பாயிண்டில் ரீச் ஆகுது. ஓகேங்களா? ஏ வந்து டுவோர்ட்ஸ் பி, பி ட்ரெயின் வந்து டுவோர்ட்ஸ் சி. ரெண்டும் வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் அட் சி பாயிண்டில் 10 AM ரீச் ஆகுது. ஓகேங்களா? இதான் வந்து கொஷினில் கொடுத்துருக்குறது. ஓகேங்களா? அவங்க கொஷினில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. டிஏசி டிவைடட் பை டிபிசி இதோட ரேஷியோஸ் என்னன்னு சொல்லிட்டு கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சிம்பிள். நமக்கு எப்பயுமே வந்து ஸ்பீடுக்கான ஃபார்முலாஸ் தெரியும். ஸ்பீடு என் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் தான் கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஸ்பீடு இன்ட்டு நமக்கு டைம் ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக கிடைக்கும் போது அவங்க ஸ்பீடை கொடுத்துட்டாங்க. ஏவோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 50 km/h. பியோட ஸ்பீடு, அதாவது பியிலேருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா 60 km/h. ஓகேங்களா? டைம் மட்டும் நம்மளுக்கு டைரெக்டாக கொடுக்கல, ஆனால் இன்டைரக்டாக அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ டு சி. ஓகேங்களா? 7 மணிக்கு அட் ஏ பாயிண்டில் கிளம்பி ட்ரெயின் 10 AM ரீச் ஆகுது. அதே போல் அது 8 AM கிளம்பி 10 AM ரீச் ஆகுது. இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 hours. அதே போல் இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 hours. இப்போ எக்ஸாம்பிள் ஏ ட்ரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏ ட்ரெயின் வந்து 3 hours போயிட்டுருக்கு. அதே போல் பி ட்ரெயின் வந்து 2 hours போயிட்டுருக்கு. இப்போ நம்ம டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் டேரெக்டாகவே நமக்கு கிடைக்க போகுது. இப்போது டிஏசி டிவைடட் பை டி பிசி ஆர் சிபி. ஓகேங்களா? இது வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ், அப்போது என் ஏ டைம் ஏ டு சி போடுறதுக்கான டைம். ஓகேங்களா? அதே போல் டிவைடட் பை என் பி டி பி டு சி போகிறதுக்கான டைம். கரெக்டுங்களா? இப்போ என்னோடய ஸ்பீடு வந்து 50 × 3 டிவைடட் பை 60 × BC வந்து நமக்கு 2 hours. கேன்சல் பண்ணும்போது 20 0 கேன்சல் 4. ஸோ 5/4 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Fourth question. The ratio of length of two train is 5:3 and their ratio of their speed is 6:5. The ratio of time taken by them to
cross a pole is. ஓகேங்களா, அவங்க போலை கிராஸ் பண்ணுறதுக்கு ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட அந்த ரேஷியோ ஆஃப் டைம். ஓகேங்களா, ரேஷியோ ஆஃப் டைம் கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரேஷியோ ஆஃப் த லென்த். ஓகேங்களா, அதாவது டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, டிஸ்டன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 2 ட்ரெயின் இருக்கிறது வந்து ஏ அண்ட் பின்னு வச்சுப்போம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 5:3ன்னு சொல்லிட்டு. அதே போல் ரேஷியோ ஆஃப் தர் ஸ்பீட் கொடுத்துட்டாங்க NA and NB ஈக்குவல் டு 6:5. அவங்க கொஷினில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா TATB, அதாவது டைம் டேக்கன்ஸ் அதோட ரேஷியோ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, நம்மளுக்கு டேரெக்டாகவே ஃபார்முலாஸ் தெரியும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகே, நம்மளுக்கு டேரெக்டாகவே சப்ஸ்டிட் பண்ணுவோம் அந்த ஃபார்முலாஸில். இப்போது DA divided by NA is to DB divided by NB. அதனால் இப்போ டேரெக்டாகவே அதோட ரேஷியோஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். 5:3 divided by 6 divided by 5. ஓகேங்களா, இப்போ கிராஸ் மல்டிஃபிகேஷன் 25 is to 18. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை அகைன் 3 டேபிளை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா 6 3s are 8 7. நம்ம அகைன் இதை கிராஸ் பண்ணும்போது ஃப்ராக்ஷன்லாம் போகுது. கரெக்டுங்களா, அப்போ நம்ம ஆப்ஷன்லேயே வந்து இது டைரெக்டாகவே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதாவது 25:18. இப்போ ஆப்ஷன் B is the correct answer. Fifth question. The speed of 2 trains are in the ratio of 6:7. If the second train runs 364 km in 4 hours, then the speed of first train is. சரிங்களா, ஜஸ்ட்டு சிம்பிளான கொஷின், ரொம்ப காம்ப்ளிகேட்டடு கிடையாது. நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் சொல்லலாம். ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் ஆர் இந்த ரேஷியோ வந்து அவங்க 2 ட்ரெயினோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் A அண்ட் B ரெண்டுத்தோட ஸ்பீடோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. NA அண்ட் NB கொடுத்துட்டாங்க 6:7. இஃப் தேர் செகண்ட் ட்ரெயின், ஓகேங்களா, செகண்ட் ட்ரெயின் அதாவது NBயோட டிஸ்டன்ஸு NB divided by TB டிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்க 364 கிலோமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. டிவைடட் பை 4 ஹவர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா, அப்போது நம்ம இதை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா 91 கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து கிடைக்குது. அதாவது NB செகண்ட் ட்ரெயின் அது 91 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போது அவங்க கேட்டிருக்கக்கூடிய கொஷின் ஃபஸ்ட்டு ட்ரெயினோடது கேட்டிருக்காங்க, அதாவது NA கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு டைரெக்டாகவே இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, NBயோட ஸ்பீடு வந்து 91 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு தான் கேட்டிருக்கிறாங்க, அதாவது ஏவோட ஸ்பீடு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இப்போது இந்த 2 ஸ்பீடோட ரேஷியோவும் காமன் ஃபேக்டர் நம்ம எக்ஸாம்பிள் XX அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, இப்போது 7Xோட வேல்யூ தான் வந்து நமக்கு 91 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா, அப்போது Xோட வேல்யூ எவ்வளோ 91 டிவைடட் பை 7. டேரெக்டாக Xக்கு பதிலாக, ஏன்னா நமக்கு ஏவோட ஸ்பீடு தான் தேவை. கரெக்டுங்களா, ஏவோட ஸ்பீடு நம்ம இந்த இடத்துல என்ன தருவோம் 6X. ஸோ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 91 டிவைடட் பை 7 வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இதை கேன்சல் பண்ணும்போது 78 கிலோமீட்டர் பர் ஹவர் கிடைக்கிது. அப்போது NA அதாவது ஃபஸ்ட்டு ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 78 கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது ஆப்ஷன் B is the correct answer. Next is 6th question. It takes 8 hours for a 600 kilometer journey. If 120 kilometer is done by train and the rest by car, it take 20 minutes more if 200 kilometer is done by train and rest by car. The ratio of the speed of the train to that of car is. அவங்க கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 600 கிலோமீட்டர் ஜேர்னி. சரிங்களா, அதை கடக்கிறதுக்கு 8 மணி நேரம் எடுத்துக்குது டோட்டல் ஜேர்னி. ரைட்டுங்களா, ஃபஸ்ட்டு 120 கிலோமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின்லேயும் மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கார்லேயும் வந்து கடக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறமா இன்னொரு கண்டிஷன் 20 மினிட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்குது. எப்போது அப்படின்னா
200 கிலோமீட்டர் இஸ் டன் பை ட்ரெயின். ட்ரெயினில் 200 கிலோமீட்டரையும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 400 கிலோமீட்டர்ஸ் வந்து கார்லேயும் கிடக்கும் போது 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. அதாவது 8 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. இதில் இப்போ ரெண்டுத்தோட அதாவது கார் அண்ட் ட்ரெயினோட ஸ்பீடை அவங்க ரேஷியோ வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது வந்து ட்ரெயினோட ஸ்பீட் ரேஷியோ என்டின்னு எடுத்துப்போம். அதோட காரோட ஸ்பீட் ரேஷியோ என்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது அவங்க கொஷின்ஸில் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் 120 கிலோமீட்டர் இஸ் டன் பை ட்ரெயின். ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் அவங்க டோட்டல் ஹவர்ஸ் தெரியும், நம்மளுக்கு 8 ஹவர்ஸ். உங்களுக்கு டோட்டல் ஜேர்னி கிலோமீட்டர்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த கொஷின்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரெயினோட ஸ்பீடை எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னும் காரோட ஸ்பீடை எக்ஸாம்பிள் ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? நமக்கு டோட்டல் டைம்ஸ் தெரியும். ஸோ டைமுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஓகேங்களா? அந்த ரேஷியோ யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு காரோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 120 கிலோமீட்டர், அதோட ஸ்பீடை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் வந்து 480. 600 மைனஸ் 120 போச்சு அப்படின்னா ரிமைனிங் காரில் 480. காரோட ஸ்பீடு வந்து ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ டோட்டல் டைம் வந்து 8 ஹவர்ஸில் தான் இருக்குது. இட்ஸ் நோ ப்ராப்ளம். செகண்ட் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர்ஸ் இஸ் டன் பை ட்ரெயின். ஓகேங்களா? 200 ட்ரெயினோட ஸ்பீடு எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ப்ளஸ் ரிமைனிங் இருக்கக்கூடியது 400 டிவைடட் பை ஒய். இந்த இடத்துல 8 ஹவர்ஸ் ப்ளஸ் 20 மினிட்ஸ். ஓகேங்களா? 20 மினிட்ஸை நம்ம எப்பயுமே ஹவராக கன்வெர்ட் பண்ணோம். டிவைடட் பை 60. ஸோ கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 1/3 வந்து கிடைக்குது. ஓகேங்களா? அப்போது இது நம்ம பண்ணி ஈக்குவல் பண்ணும்போது 25 டிவைடட் பை 3 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ணலாம். சரிங்களா? ஈக்குவல் பண்ணும்போது எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டுக்கிறது, அதுதான் நம்மளுக்கு சொல்யூஷனும் கூடும். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணவே ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் நம்ம 8ஆல் கேன்சல் பண்ணும்போது ஒரு 15, அதே போல் 480 கேன்சல் பண்ணும்போது 60. ஓகேங்களா? அப்போது இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரும்? 15 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 60 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? அதே போல் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம கேன்சல் பண்ணுவோம். 25 200 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 டைம்ஸ். அதே போல் 25 400 கேன்சல் பண்ணும்போது 16 டைம்ஸ். ஓகேங்களா? இங்கே டிவைடட் பை 3 இருக்குது. ஸோ நம்ம 3ஆல் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது 24 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 16 32 48 டிவைடட் பை ஒய் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷன்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 25ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3ஆல் நம்ம மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஒரு சைடு வந்து 1 இருக்குது. ஸோ நம்ம போத் சைடு ஈக்குவல் பண்ணுவோம். 24 divided by x minus 15 divided by x equal to 60 divided by y minus 48 divided by y. ஓகேங்களா? இப்போ கீழே டினாமினேட்டர் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய டேர்ம்ஸை நம்ம இது பண்ணும்போது 9 divided by x equal to 12 divided by y வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது இதிலிருந்து 9:12 x divided by y நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணும்போது 3 4. அப்போது x by y equal to 3/4. அதாவது நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு தான் ஸ்பீடாக எடுத்துருக்கிறோம். ஸோ ரெண்டோட ஸ்பீடோட ரேஷியோ தான் நம்மளுக்கு கொஷினில் கேட்டுக்கிறது. அப்போது ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.